இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் திருச்சி மறைமாவட்டம் ஆவூரில் அமைந்திருக்கும் புனித பெரியநாயகி அன்னை திருத்தலம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆவூர் புனித பெரியநாயகி அன்னை திருத்தலம் ஒரு பழமை வாய்ந்த திருத்தலம். திருச்சி மறைமாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த திருத்தலம் கிறிஸ்தவ மக்களினுடைய சான்றாக, அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கையை கொண்டு செல்லக்கூடிய, நம்பிக்கையை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் என்று சொன்னால் அது ஆவூர் திருத்தலம். ஏன்னா இங்கிருந்து தான் நிறைய வேத போதகர்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு, மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இறை வார்த்தையை கொண்டு சென்றிருக்கிறார்கள், இறை வார்த்தையை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வளம் பெற வேண்டும் என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். அருள் அடையாளங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இறை வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக, இறை நம்பிக்கையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆவூர் திருத்தலம் அமைந்திருக்கிறது. மரவ நாட்டில தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த புனித அருளானந்தர் தமிழை அதிகமாக இந்த மக்களினுடைய வாழ்வுக்காக கொண்டு சென்ற, தமிழை சிறப்பான விதத்திலே வளர்த்தெடுக்க உதவிய வீரமா முனிவர் அவர்களும் பணியாற்றிய பெருமைக்குரிய ஒரு தலம் அப்படின்னு சொன்னா அது ஆவூர் திருத்தலம் தான். ஆவூர் ஒரு வரலாற்று பின்னணி ஆன திருத்தலம். 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இயேசு சபை குருக்கள் ஆவூரை மையமாக கொண்டுதான் திருச்சி மற்றும் தஞ்சையில் தங்களது இறைப்பணியை ஆற்றி வந்தனர். தமிழ் உரைநடையின் தந்தை மற்றும் தத்துவ போதகர் என்று அழைக்கப்படும் ராபர்ட் டி நொபிலி அவர்கள் 1606ஆம் ஆண்டு கிறிஸ்துவ மறைய மதுரையில நிறுவினார். இவர் வேதம் போதித்த பல மக்கள் வடுகர்கள் என்று அழைக்கப்படும் நாயக்கர் வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. 1623ஆம் ஆண்டுல தங்களோட தலைநகரை மதுரையிலிருந்து திருச்சிக்கு மாற்றி அமைக்கிறாங்க. இப்படி மாற்றி அமைச்ச அந்த காலத்துல இந்த நாயக்கர் வடுகர்கள் திருச்சிக்கு வந்து குடியேறாங்க. 1682ஆம் ஆண்டுல இயேசு சபையை சார்ந்த ஒரு குருவானவர் தன்னுடைய வேதம் போதிக்கும் பணிக்காக இந்த ஆவூர் கிராமத்துக்கு வராரு. அப்படி வந்தபோது அவரோட ஒரு சில நாயக்கர் குடும்பங்கள் இந்த ஊர்ல குடியேறாங்க. அந்த குடும்பங்களுள் ஒரு குடும்பம் தான் புனித அருளானந்தரோடு உபதேசியராக பணியாற்றிய சிலுவை நாயக்கர் குடும்பம்.